சங்கீதம் 68 அதிகாரம் 28வது வசனம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனின் நீர் எங்களை நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். யார தேவன் பலப்படுத்துறார்? சபையில தேவனை துதிக்கிறவர்களை. இரண்டாவது யாரை பலப்படுத்துகிறாரு? பகல்ல கிருபையை தேடி இரவுல துதித்து விண்ணப்பிக்கிறவர்களை பலப்படுத்துகிறார். மூணாவது யார் பலப்படுத்துகிறாரு? இரவுகளில தியான உள்ளவர்களை, தியானிக்கிறவர்களை, தேவனை நினைத்து கொண்டு தியானிக்கிறவர்கள். அப்ப உறங்க சொல்லல, தேவனை நினைத்து கொண்டு தியானம். அடுத்தது உணர்வுள்ளவர்கள், இரவுல தெய்வ உணர்வோடு இருக்கிறவங்களையும், இரவுல தூங்கிட்டு ஐயோ போதங்கட்டு தூங்குறவங்களால வசனம் தெய்வம் பகல்ல ஆராதனை, பகல்ல தேவன் நடத்தின காரியங்களை உணர்ந்து கொண்டே தெய்வ சமூகத்துல பிழைப்பாருகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? பலன் கொடுக்கிறார். ஓகே, இனி அடுத்தது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, அங்க என்ன சொல்லியிருக்கு? தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திட்டப்படுத்தும். ஆண்டவர் என்னத்தை உண்டு பண்ணி இருக்கிறாரு? தேவன் உண்டு பண்ணினது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, தேவனே எங்கள் நிமித்தம் நீர் உண்டு பண்ணினதை நீர் என்ன செய்யும்? திட்டப்படுத்தும். அது சங்கீதம் 27:1 என்னது உண்டு பண்ணி வச்சிருக்கிறார்? கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணாவானவர் யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணின என்னது? அறிவு, ரட்சிப்பு, பாதுகாப்பு. தேவன் எனக்காக உண்டு பண்ணினது என்னன்னு தெரியணும்ல. தேவன் எனக்காக உண்டு பண்ணினது என்ன? அறிவு, வெளிச்சம். வெளிச்சம் சொன்ன விளக்க பிடிக்க வேண்டாம். வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு வெளிச்சம் சொல்றது அறிவு. அடுத்தது என் ரட்சிப்பு. அடுத்தது கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர், பாதுகாப்பு. அப்போ அதை நிச்சயம் திட்டப்படுத்தும். நீர் எனக்கு அறிவையும் ரட்சிப்பையும் பாதுகாப்பையும் திட்டப்படுத்தும் சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. இன்னும் ஒரு வசனம் கூட பார்த்துக்கலாம். முப்பத்தி 32:7 நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நேர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்னால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். அப்போ ஏற்கனவே பாதுகாப்பு பார்த்துட்டோம். மறைவிடங்களில் இருந்து என்ன செய்யறாரு? ரட்சணிய பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்கிறீர். அப்போ அதுக்கு ரட்சணிய பாடல்களால் எந்தெந்த இக்கட்டு இருந்தாலும் அதுல எல்லாம் தேவன் விடுவிக்கிறார். அதை அந்த விடுதலையின் வழிகளை எல்லாம் எனக்கு நிச்சயம் திட்டப்படுத்தும். நான் எந்த இடத்துல எல்லாம் விடுதலை அடையணுமோ அதெல்லாம் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாழ்க்கையில தேவன் சில காரியத்தை நமக்கு வச்சிருக்காங்கன்னா, அறிவை வச்சிருக்கிறாரு, ரட்சிப்பு வச்சிருக்கிறாரு, பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு. அடுத்தது சூழ்நிலைகளில ரட்சணிய பாடல்களை வச்சிருக்கிறார். நம்ம சூழ்நிலைகள்ல தேவன் என்ன செய்யறாரு? நமக்கு ரட்சணிய பாடல்களை, நம்ம என்னென்ன சூழ்நிலையில கடந்து போனாலும் ரட்சிப்பின் வழிகளை நமக்கு திறந்து வச்சிருக்காரு. அதெல்லாம் எனக்கு திட்டப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு சங்கீதக்காரர். அதனால தேவன் நமக்கு என்னென்ன காரியத்தை திட்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அப்ப அதெல்லாம் அது இப்போ அவர் வைத்திருக்கிறது, நீங்க கேட்கறது இல்ல, அவரே நமக்கு வச்சிருக்கிற காரியம் என்னெல்லாம் இருக்கு? வெளிச்சம் அப்படின்னு சொல்றது அறிவு, ரட்சிப்பு இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அடுத்தது நம்முடைய வழிகளில் எல்லாம் தடங்களா இருக்கிறது நீக்கிற ரட்சிப்பின் பாடல் இருக்கு நமக்கு. அப்ப இதுல ஆண்டோடைய சமூகத்துல அப்ப அதையெல்லாம் நீங்க திட்டப்படுத்த ஆண்டவர் அதை எங்களுக்கு தெளிவு கொடுத்துங்க, அதை பூரணப்படுத்திடுங்க. நாங்க அதுல இருந்து தடுமாறக்கூடாது அப்படின்றதுதான் இதுல சங்கீதக்காரனுடைய அந்த ஜெபம். அப்போ
கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நடத்தலாம்னு நினைக்கிறேன். பவுல் சொல்ற இடத்துக்கு போவோம். பவுல் இதை பற்றி சொல்றாரு. கொலேசியர் 3:3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. பவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்ன அப்போஸ்தலர் கூட நடுராத்திரியை பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை நினைத்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டு அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தேவன் திட்டப்படுத்தின என்னது? நெருக்கத்துல உள்ள துதி. அது கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்கும். நமக்கு நெருக்கத்துல எல்லாம் துதிக்க முடியாது. நெருக்கத்துல நாங்க ஆண்டவர் எல்லாம் தேட மாட்டோம். ஆனா ஆண்டவர் திட்டப்படுத்தி வச்சிருக்காருதான், நீ நெருங்கி இருக்கும்போது உனக்கு எங்கெல்லாம் தடசம் வருதோ அங்கெல்லாம் உனக்கு ரட்சிப்பின் பாடலை தருவார். நமக்கு தடசம் வர்ற இடத்துல நமக்கு ஆண்டவரை துதிக்கலாம் முடியாது. அப்போ உனக்கு எங்கெல்லாம் தடசம் வருதோ அங்க ரட்சிப்பின் பாடலை ஆண்டவர் தருகிறாருன்னா விடுதலையை தந்து துதிக்க வைக்கிறாருன்ற அர்த்தம். அப்ப இதெல்லாம் தேவன் திட்டப்படுத்தினார். அடுத்தது இப்ப பவுல் என்ன சொல்றாரு அப்போஸ்தலர்ல, அவர் சொல்றது என்ன? நடுராத்திரியில அங்க என்ன நடக்குது? அங்க வேதனைகளையும் ஆண்டவர் துதிக்கணும்னு எதிர்பார்க்கிறாருதான் சொல்றாரு. காவலில வைக்கப்பட்டு அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உன்னுடைய வேதனையில மற்றவர்கள் நீ தேவனை துதிக்கிறத மற்றவங்க கேட்கணும். அது தேவனுடைய இஷ்டம், அது தேவனுடைய திட்டம். அதுக்குதான் வேதனையை தாராது. நம்ம நினைக்கிறது, ஐயோ என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, நீ அப்ப தேவனை துதிக்க முடியுமா? அது தேவனுடைய திட்டமா இருக்கு. அப்ப அந்த திட்டத்தை உறுதிப்படுத்தும். அப்ப நான் என்னுடைய தடசங்களில, என்னுடைய வேதனைகளில, என்னுடைய கட்டுகளில, என்னுடைய போராட்டத்துல எல்லாம் நான் தேவனை துதிக்கிறது. தேவன் உனக்கு திட்டப்படுத்தின ஜீவிதம். நம்ம எல்லாரும் நினைக்கிற தேவன் எனக்கு திட்டப்படுத்தின ஒரே ஆசீர்வாதம், ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி, ஒரே இன்பம், ஒரே ஆடம்பரம். அது ஆடம்பரம் எல்லாம் உண்டு, அது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனா அது இப்படிப்பட்ட, அதாவது தேவனுடைய திட்டத்தை ஒண்ணுல அவர் நடத்தணும்னு சொன்னா, உனக்கு பலன் தரணும்னு சொன்னா, நீ பலப்படணும்னு சொன்னா, பலப்படுகிற இடம் எங்க? தேவன் உன்னை பலப்படுத்துகிறதுக்கு என்ன செய்வார்? எப்படி பலப்படுத்துவேன்னு சொன்னாரு? அவர் பலப்படுத்தும் இடம் முதலாவது சபையில தேவனை துதிக்கிறவர்களை பலப்படுத்துவார். இரண்டாவது இரவு நேரத்துல தியானிக்கிறவர்களை தேவன் பலப்படுத்துவார். மூணாவது உணர்வுள்ளவர்களை தேவன் இரவு நேரத்துல விண்ணப்பிக்கிறவர்களை தேவன் பலப்படுத்துவார். நாலாவது இரவுல உணர்வோடு கூட இருக்கிறவர்களை, அதாவது தேவனை நினைக்கும் உணர்வு. இரவு நேரத்துல தூக்கத்துல எதையும் நான் ஆழ்ந்து தூங்கிட்டேன் இல்ல, எல்லா நேரங்களிலும் இருதய உணர்வுகள், நினைவுகள் தேவனை குறித்து இருக்கும்னா அந்த உணர்வு உள்ளவர்களை தேவன் என்ன செய்வாரு? பலப்படுத்துவார். சரி, அப்போ இனி அடுத்தது பலப்படுத்தினா போதாது. ஆண்டவரே, உமக்கு எங்க மேல ஒரு திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்தை நிறைவேற்றும். அந்த திட்டம் என்ன? அதான் சங்கீதம் 27 பார்த்தோம்ல, அவர் வெளிச்சமாய், அவர் ரட்சிப்பாய், அவர் உனக்காரனாய், உன் ஜீவனுக்காரனாய். அப்போ வெளிச்சம் சொல்ற உனக்கு அறிவு தரணும், உனக்கு ரட்சிப்பு உண்டாக்கணும், உனக்கு பாதுகாப்பு தரணும். அது ஆண்டவருடைய திட்டம், அதுதான் அவருடைய விருப்பம். உனக்கு சும்மா அறிவில்லாத ஒரு முட்டாளா இல்லை. நமக்கே தெரியும், சரித்திரமே நமக்கு சொல்லுது, தேவனுடைய வேதம் வந்ததுனாலதான் இந்த பூமியில அறிவுன்னு ஒரு இடத்துக்கு இல்லை. வெளிச்சம், மனுஷன் வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிச்சான். அந்த மனுஷனை ரட்சிக்கிறது, அந்த மனுஷனை பாதுகாக்கிறது அவருடைய திட்டம். அந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றட்டும். அடுத்தது என்ன சொல்லியிருந்து, அவருடைய திட்டம் என்னது? இரண்டாவது ஆண்டோடைய திட்டம் என்னடா இருந்து? பகல் காலத்தில் உள்ள கிருபை திட்டம், நெருக்கத்தில் தேவன் இக்கட்டுகளில் விடுவிப்பார், சூழ்நிலைகளில் இரட்சணிய பாடல்களை வைத்திருப்பார். தடைகளான சூழ்நிலைகள்ல இரட்சணிய பாடலை உனக்கு தரார். அதாவது தடைகளை நீக்குவாரு, நீ தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான் ஆண்டவருடைய, அதாவது அவனுடைய தடைகளை உனக்கு முன்னாடி வைக்க விரும்பல. அவர் தேவன் தடைகளை தர நீ முன்னேறி போறதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பகல்ல மேல உள்ள வசனங்கள்ல இருக்காத பார்க்கலாம். நம்ம என்ன, அவர் தடைகளை நீ முன்னேறி போனோம், அதுதான் அவருடைய திட்டம். தடைகளை கண்ட உடனே நின்றுட்டு இருக்கல, அப்ப ரட்சணிய பாடல்களை உனக்கு ஏற்படுத்துவார். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அது ஆண்டவருடைய திட்டம். தடைகளை நீ மேற்கொள்ளுகிறது. நம்ம தடைகள்ல நின்றுகிட்டு தத்தளிக்கிறது இல்ல, தடைகளை நின்றுகிட்டு திரும்புகிறது இல்ல, எனக்கு நீ முன்னாடி போக முடியாது, இவ்வளவுதான் என் ஜீவிதம். அது ஆண்டவருடைய திட்டம். நீ தடைகளை மேற்கொள்ளுறது தேவனுடைய திட்டம். கடைசி என்னது? தேவனுடைய திட்டம் என்னது? நம்முடைய நெருக்கங்கள்ல தேவனை துதிக்கிறத மற்றவங்க கேட்கணும்.
மற்றவங்க நீ நெருக்கங்களை துதிச்சாதான் மற்றவங்க கேட்டுட்டு இருப்பான். நீ சந்தோஷத்துல துதிச்சா அவன் சத்தங்கட்டாத போயிடுவான். அதனாலதான் பவுலும் சீலாவும் கட்டில இருக்கும்போது அவங்க துதிக்க மற்றவர்கள் கேட்கிறாங்க. வாழ்க்கையில தேவன் உனக்கு கட்டுகளோ இல்லை எங்கேயும் ஜெயில்களோ சோதனையோ போராட்டமோ வேதனையோ இருக்க நேரத்துல நீ துதிக்க ஆரம்பிக்கிறதும் மற்றவனுக்கு அது கேட்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கும். அது தேவனுடைய திட்டம். இப்போ பவுல் அடிபட்டு வேதனைப்பட்டு ஜெயில கிடக்குற அது தேவனுடைய திட்டம். எதுக்காக? அங்க கொஞ்சம் பேர் ஜெயில இருந்தவனும் அந்த ஜெயிலுடைய மனம் திரும்புதல் இதுக்கெல்லாம் வாசல் திறக்கணும்னு சொன்னா யாரு தேவைப்பட்டு? பவுலுடைய அந்த ஜெயில் வாசம் தேவைப்பட்டது, அந்த சங்கிலியினுடைய கட்டு தேவைப்பட்டது, அந்த பவுலும் சீலாவும் சேர்ந்து அது துதிக்கிற அந்த துதி அந்த இடத்துல தேவைப்பட்டது அந்த ஜெயிலருடைய ரட்சிப்புக்கு. அப்ப தேவனுடைய மகிமை அங்க வெளிப்படணும்னு சொன்னா அங்க துதி உண்டாக வேண்டி இருந்திருக்கு. கட்டுகள்ல இருந்து துதிக்கும் போது ஜெயில் அசையுது. அப்போ அந்த இதெல்லாம் தேவனுடைய திட்டம். இதெல்லாம் பவுலுடைய இஷ்டம் அல்ல, மனுஷனுடைய இஷ்டம் அல்ல, தேவனுடைய திட்டம். அதுதான் சொல்றாரு, உங்களுடைய திட்டத்தை நீங்க என்ன செய்யுங்க, செய்யுங்க ஆண்டவரை. எங்களை கொண்டு என்னென்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஆனா நாங்க பலப்படுகிற விதத்தை கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாருங்க. யாரை பலப்படுத்துகிறார்? சபையில தேவனை துதிக்கிறவர்கள். அப்போ துதியோடு கூட விண்ணப்பத்தோடு கூட தியானத்தோடு கூட உணர்வோடு கூட ஜீவிக்கிறவர்களை தேவன் நிச்சயமாய் பலப்படுத்துகிற தேவன் அவருடைய திட்டத்தை உங்களுக்குள்ள நிறைவேற்றுகிறார். அந்த திட்டத்தை பார்த்தோம். அறிவு, ரட்சிப்பு, பாதுகாப்பு, தடைகள் நீக்கி கட்டுகளில போராட்டங்களில சோதனைகளில துதி இவைகளை நீங்க செய்யணும்னு கத்த திட்டமிட்டு இருக்கிறார். அந்த திட்டத்தை எங்களை உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லிடுறோம். அந்த காரியத்தை கத்து நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள செய்யும்படியாய் தேவ சமூகத்துல ஒப்பு விடுவோம். நிச்சயமாய் தேவன் நம்மை பலப்படுத்தி அவருடைய திட்டத்தை நம்மளை நிறைவேற்ற நம்முடைய வாழ்க்கைய ஆண்டுடைய கருத்தலனை காலையில ஒப்பு கொடுத்து செபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவரே பகலெல்லாம் உடைய கிருபையை தேடிக்கொண்டே நாங்கள் வாசிக்கிற இந்த நாட்களில் எங்களை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை எங்களை பலப்படுத்தும். இந்த கடைசி நாள் உபவாசத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை இந்த கடைசி நாள் உபவாசிக்கிற வேளையில உம்மாலே நாங்கள் பலப்படத்தக்க கிருபைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை இரவு நேரத்துல உம்மை தியானிக்கிறவர்களை, ஆண்டவரை உம்மை உணர்கிறவர்களை, உம்முடைய சமூகத்துல விண்ணப்பிக்கிறவர்களை தேவன் பலப்படுத்துகிறவர் என்று சொல்லப்பட்டதே. ஆமாப்பா, நாங்கள் உம்மை தியானித்து உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம்ல. எங்களை நீங்க ஆண்டவரை பலப்படுத்துங்க. ஆண்டவரை இந்த பகலெல்லாம் உம்மை தேடி கொண்டிருக்கிறோம், இரவெல்லாம் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே எங்களை வெட்கப்படுத்தாதபடி பலப்படுத்தும். ஆண்டவரை எங்களை தள்ளிவிடாதபடி எங்களை பலப்படுத்தும். எங்களை மறந்து விடாதபடி ஆண்டவரை எங்களை உணர்த்தி பலப்படுத்தும். உணர்வு எங்களை ஆண்டவரை எங்களை நினைத்து எங்களை பலப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். இந்த 3வது நாளில ஆண்டவரை உம்முடைய சமூகத்துல நாங்கள் உண்மை ஆராதிக்கிற வேளையில எங்களை பலப்படுத்த நாங்கள் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக, தேவன் எங்களை பலப்படுத்தி எங்களை தைரியப்படுத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். வேதத்தை தாரும் ஆண்டவரே. இதே சங்கீதத்தில் வேதத்தை தந்தார், அவர்கள் உண்மை ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவித்தார் என்று பார்க்கிறோம். நீர் அந்த வேதத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை. அதுபோல கர்த்தாவே தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீரப்பா. என்னுடைய வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீரோ அதை என்னை வெளிப்படுத்தி தாருங்க ஆண்டவரை. ஆண்டவரே எங்களுடைய நீர் வைத்திருக்கிற திட்டம் ஆண்டவரை ஆண்டவரை அறிவு, ஆண்டவரை ரட்சிப்பு, ஆண்டவரை எங்களுடைய பாதுகாப்பு உம்முடைய திட்டமாகவே இருக்கிறது ஆண்டவரை. அதனால இஸ்ரவேலை பாதுகாத்த தேவன், ரட்சித்த தேவன், அவர்களை வழிநடத்த ஆண்டவரே அவர்களுக்கு தடைகளை நீக்கின தேவன், எங்களுக்கு அந்த கிரியைகளை செய்யும்படியா நம்முடைய பாதத்துல எங்களை குறித்த ஆண்டவரே எங்களுடைய நெருக்கங்களில அவளும் சீலாவும் போல ஆண்டவரை கட்டுண்ட நேரங்களில அடைக்கப்பட்ட வேலைகளில ஆண்டவரே உம்மை பாடி துதிக்கும் துதி ஆண்டவரை மற்றவர்களை உமக்கு நேராக ஆண்டவரை கவனிக்க வைக்கிற அந்த சூழ்நிலைகளை எங்களில ஏற்படுத்த நீர் வாஞ்சிக்கிறது உண்டானால் இந்த பகல் காலம் ஆண்டவரை எங்களோடு நீர் பேச நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய
வார்த்தைகளை கொண்டு இடைபட நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையை கொண்டு எங்களை நிறைக்க செபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரை தடைகளை நீக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை இந்த 3ஆம் நாள் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் வறுமையா போகக்கூடாது. ஆண்டவரை அப்போ எங்களுடைய உபவாசத்தினுடைய உள்நோக்கத்தை தேவன் நிறைவேற்றும்படியா ஆண்டவரே நாங்கள் பொருத்தனையோடும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில கர்த்தர் எங்களை வெட்கப்படுத்தாதபடி எங்களுக்கு இந்த உபவாசத்தின் மூலமாய் உம்மிலே நாங்கள் ஆண்டவரை பலனடைகிற கிருபையை தாரும். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் பலப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் பலன் வெளிப்பட நான் செபிக்கிறேன். ஆண்டவரை வறுமை ஒருவர் போலும் போகாதபடி அபிஷேகத்தின் பலனால் ஒவ்வொருவரும் இடைக்கட்டும். ஆண்டவரை அறிவின் திறனினால் ஒவ்வொரு இடைக்கட்டும். ஆண்டவரை மந்த புத்தியின் ஆவியினால் அல்ல ஆண்டவரை அறிவின் வெளிச்சம் ஒவ்வொருடைய ஜீவிதத்திலும் ஆண்டவரே வெளிப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே. ஆண்டவரே நீர் இந்தியாவுக்கு அறிவின் வெளிச்சத்தை தந்ததுனாலதான் ஆண்டவரை நாங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம், உம்மை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சரித்திரத்தை திரும்புகிற நேரத்துல ராஜாக்களின் காலங்களில் இருந்து ஆண்டவரே பிராமணர்கள் ஆண்டவரை இந்தியாவின் ஜனத்தை அடிமைப்படுத்தி தான் இருந்தார்களே தவிர ஆண்டவரே அப்பா ஐரோப்பியர்கள் ஆண்டவரே கிழக்கிந்திய கம்பெனியில இருந்து ஆண்டவரே நீர் ஆள்களை அனுப்பி அவர்கள் ஏற்படுத்தின சட்டத்தினாலதான் ஆண்டவரை இன்னைக்கு கல்வியா இருந்தாலும், இன்னைக்கு ஆராதனைகளா இருந்தாலும், இன்னைக்கு வஸ்திர தாரணைகளா இருந்தாலும் மாற்றப்பட்டிருக்கிற சரித்திரமே எங்களுக்கு உடைய வல்லமையை போதிக்கும் போது தகப்பனே நாங்கள் இதெல்லாம் சிந்திப்பதில்லை ஆண்டவரை. நாங்க எப்பவும் ஆண்டவரை ஏதோ ஒரு ஆண்டவரை மாய உலகத்துல கட்டுண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரை. மாய சிந்தனைகள் மட்டும்தான் ஆண்டவரை உண்மை நினைத்து கொண்டே ஜெபிக்கிற ஆண்டவரை இளைப்பாறுதல் எங்களுக்கு அறிவின் பொக்கிஷமாய் மாறும் என்ற உணர்வு அநேக நேரம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரை. எங்களுடைய கடத்தை நினைப்போம், எங்களுடைய கஷ்டத்தை நினைப்போம், எங்களுடைய வேதனைகளை நினைப்போம், எங்களுடைய பிரயாசங்களை நினைப்போம், எங்களுடைய நோய்களை நினைத்து கொண்டுதான் ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். அந்த நினைப்பின் இளைப்பாறுதல் அல்ல ஆண்டவரை. உண்மையை நினைத்து கொண்டு உணர்ந்து உண்மை ஆண்டவரை நினைத்து உணர்கிற உணர்வின் இளைப்பாறுதல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவை என்பதை என் தேவன் ஆழமான இந்த அறிவுகளை சிந்தனைகளை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே ஊற்றும்படியாய் ஆண்டவரை இரவு நேரங்களை பாறுதலுக்கு போகிறவர்கள் தேவனை நினைத்து ஆண்டவரை உணர்வடைந்து இளைப்பாறினால் அந்த இளைப்பாறுதல் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஆண்டவரை பலனை உருவாக்கும். ஆண்டவரை ஒவ்வொரு ஆத்துமாவுமாலே உறுதிப்பட்டவர்களாய் ஆண்டவரை உம்மாலே ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாய் உம்மாலே வழிநடத்தப்படுகிற தடைகள் நீங்குகிற ஆண்டவரை அந்த ஜெயம் பெற்றவர்களாய் இருப்பார்கள் என்பதை ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து காலையில செபிக்கிறோம். அருமை பிள்ளைகள் வாழ்க்கையில சோர்வடையாதபடி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளில இந்த 3வது நாளில எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அபிஷேகித்து வழி நடத்தும்படியா நான் செபிக்கிறேங்க தாவே. அதை நீ செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். தியானத்தை பூரணப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சிந்தனையை சீர்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை தடைகளை நீக்குவதற்காய் ஸ்தோத்திரம். கடன்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிகளை பூரணமாய் ஆண்டவரை விடுவிப்பதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரட்சிப்பின் வல்லமைகள் இந்த பகல்ல நீ வெளிப்படுத்தப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை தொடர்ந்து செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நேரத்தில் ஆண்டவரை ஜெபக்குழுவில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை in whatever way they have to be strengthened by thee, O Lord. எந்தெந்த இடங்களிலெல்லாம் இவர்கள் பலனடைய வேண்டுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரை இரவு நேரம் ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை உண்மை நினைத்து உண்மை உணர்கிற ஒரு ஆவி ஆண்டவரை நீ தந்ததினால் தானே ஆண்டவரை நாங்கள் இப்பொழுது எழும்பி உட்கார்ந்திருந்த ஆண்டவரை உம்முடைய வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே கடந்து போய் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா உம்முடைய பிள்ளைகள் பலப்படுத்தப்படட்டும் ஆண்டவரை. எந்தெந்த இடத்துல கத்தாவே பலவீனத்தில் இருக்கிறார்களோ, சோர்வில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே மனசு ஆண்டவரே கலக்கத்தில் இருக்கிறார்களோ, எல்லா இடத்துல இருந்துங்க
கத்தாவ எந்தெந்த காரியங்களை கத்தட்ட எதிர்பார்க்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுது. அவர்களை பலப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். கத்தர் பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெப வாழ்வை கத்தாவ தம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இன்னும் ஆண்டவரை உறுதிப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். கத்தர் ஆண்டவரை இவருடைய ஜீவிதம் ஆண்டவரை உம்மாலை பலப்பட கிருபை தாரும். அந்த கிருபையினை பூரணப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய மகிமையை நீ வெளிப்படுத்தும் ஆண்டவரை. விசேஷமாய் தகவன அப்பா திருச்சபையை நினைவு கூறுகிறேன். தந்த சபை ஆண்டவரை உமக்கு நேராய் நடத்த முடியாத ஆண்டவரை அப்பா இந்த உபவாசத்துல கூட ஆண்டவரை சோர்வடைய வேண்டியவனாயிருக்கிறேன். உமக்குள்ள எல்லாரையும் ஆண்டவரை காண முடியல ஆண்டவரை. அப்பா உம்மாலே தெரிந்தெடுக்கப்படாத கூட்டம் இருந்து ஆண்டவரை அப்பா இந்த கூட்டத்தை ஆண்டவரை நடத்துவதனால ஆண்டவரை அப்பா இன்னும் எத்தனையோ பேர் கைவிடப்பட போகிறதே ஆண்டவரை நீ வெளிப்படுத்துகிறதான ஆண்டவரை. அப்பா இந்த ஜனங்களை நீ சந்திக்க மாட்டீரா ஆண்டவரே. இவர்களுடைய காணிக்கையினாலே என்னை போஷிப்பதற்கல்ல ஆண்டவரை. இவர்களுடைய ரட்சிப்பினாலே ஆண்டவரை நான் பலனடையணுமே தவிர ஆண்டவரே இவர்களுடைய பணத்தினாலே அல்ல ஆண்டவரை. அப்பா இவர்களுடைய ரட்சிப்பு ஆண்டவரை அப்பா நீ வெளிப்படுத்தி தரும்படியாய் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை ரட்சிப்புக்கு தூரமானவர்களும் வேதத்துக்கு தூரமானவர்களையும் சபையிலிருந்து வெளியே கொண்டு போங்க ஆண்டவரை. அதுவே நல்லது கத்தாவே. அதுவே நன்மையானது ஆண்டவரை. அப்ப அதுவே ஆண்டவரை உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுவதற்கு தடையாயிருப்பது உம்முடைய ஆண்டவரை நன்மைகளை உணர்வதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் வேதத்தை வெறுக்கிறவனை தேவன் வெறுக்கிறவர் என்பது திட்டமாய் வேதம் சொல்லுகிறது என்று சொன்னாலும் ஆண்டவரை இதை புரியும் ஆண்டவரை இதை ஏற்றுக்கொள்ளும் மனமில்லாமல் ஆண்டவரை பாரம்பரியமாய் ஆண்டவரை நாங்கள் ஏதோ ஆண்டவரை கிறிஸ்தவர்கள் என்று ஆண்டவரை தங்களை ஆண்டவரை அம்பட்டம் தட்டி கொண்டு ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ சந்திக்க நான் ஜெபிக்கிறேன். அப்பா அவர்களுடைய ஆண்டவரே அவர்கள் போடுகிற காணிக்கை என்னுடைய இரத்தத்துல பாவமாய் மாறாதபடி இருக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறேங்க தாவ ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய காணிக்கையால் ஆண்டவரே அடியண்டை ஜீவிதம் ஆண்டவரை கைவிடப்பட்டதாய் மாறக்கூடாது கத்தாவ. உம்முடைய அழைப்பு எனக்கு உறுதிப்படுத்தி ஆண்டவரே எனக்கு கூட்டத்துல நீ தந்த 64 குடும்பம் ஆண்டவரை முழுமையாய் ரட்சிக்கப்பட நீ கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரியவர்களுக்காய் ஆண்டவரை சின்ன பிள்ளைகளுக்காய் வாலிபங்களுக்காய் விசேஷமாய் வாலிபங்களில் பரிசுத்தத்தை ஆண்டவர் ஏற்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். வாலிப ஜீவிதத்தில் உடைய பிள்ளைகளுக்கு தடையாயிருக்கிற விவாக ஜீவிதம் வாலிப பிராயத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற போராட்டம் ஆண்டவரே வாலிப பிராயத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய படிப்பின் எதிர்காலம் ஆண்டவரை எல்லாவற்றிலும் உடைய கிருபை வெளிப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரை எங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம் ஆண்டவரை தனிமை அவர்களுடைய ஜீவிதத்துல வராதபடி ஆண்டவரை விசேஷமாய் தினகண்டிய ஜீவிதம் உம்மாலே ஆண்டவரை பலப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கிருபையினால் இடைக்கட்டப்பட ஜெபிக்கிற தனிமை ஒரு நாளும் அவனுக்கு ஆண்டவரை ஏற்படாத அனுபவத்தை நீர் உருவாக்கும்படி ஜெபிக்கிறேன். கிருபையினால் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை நன்மையினால் ஒவ்வொருவரும் இடைக்கட்டும்படி ஜெபிக்கிறேன். கிருபையை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைத்து கொள்ள நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இன்னும் தாவே இந்த நேரத்தில் ஆண்டவரை பாரத தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மிஷினரிகளாய் ஆண்டவரை ஊழியத்தை உம்முடைய நாமத்தை ஆண்டவரை இந்த பூமியில ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை நினைத்தருளும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் மிஷினரிகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை தேசத்தை விட்டு உறவுகளை விட்டு சொந்தத்தை விட்டு சுவிசேஷத்தின் நிமித்தமாய் வட நாடுகளுக்கு கடந்து போன எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே தேசத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விக்கிரகத்தின் தந்திரங்களை கர்த்தர் அழிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த விக்கிரகங்கள் அழிந்து போகும் வரைக்கும் ஆண்டவரை அப்பா நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரை உடைய சமூகத்துல வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். பாரதம் உமக்கு சொந்தமாகும் வரைக்கும் ஆண்டவரை விக்கிரகங்கள் சம்பூர்ணமாய் ஆண்டவரை இல்லாமல் போகும் வரைக்கும் அது நிமிடங்களில் மட்டுமே நடக்கும் என்பதனால ஆண்டவரே அந்த நிமிடங்கள்
அவைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அவைகளுடைய அழிவை ஆண்டவரை அப்போ நாங்கள் காணும் வரைக்கும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல விண்ணப்பிக்க எங்களுக்கு பலன் தரும்படி ஆட்சேபிக்கிறோம். விக்கிரக கட்டுகள் இந்த தேசத்தை விட்டு மாறட்டும். அந்த விக்கிரக அதிகாரங்கள் இந்த பூமியிலிருந்து மாற்றப்படட்டும். துடைத்து மாற்றப்பட கிருபைத்தார் தேவன் அதை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே இந்த பாரதம் உமக்கு சொந்தமாக தேவன் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். தடைகளை நீக்கி போடும் தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.